வெல்கம் பேக் டு ஷெல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஏ ஃபவுண்டேஷன் லா எக்ஸாமில் சில விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணால் நிறைய மார்க்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசுறதுக்கு நீ என்ன தகுதி இருக்குன்னு பார்க்கலாம். நான் சிஏ ஃபவுண்டேஷன் ஜான் 25 எக்ஸாமினேஷனில் தெரியாதவங்க சொல்கிறேன், நான் ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நான் ஜான் 25 எக்ஸாமினேஷனில் பிஸ்னஸ் லாஸில் 100க்கு 60 மார்க் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஒரு நல்ல கிரேட் ஸ்கோர் இல்லைனாலும் ஒரு நல்ல ஸ்கோர், ஆவரேஜான ஒரு நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம் லா பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் நான் எப்படி 60 ஸ்கோர் பண்ணேன், நானும் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் தான். என்னால் நான் சில விஷயம்லாம் ஃபாலோ பண்ணி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் இல்லையா. இப்போ நீங்களும் என்னை விட நீங்கள் நல்லா படிக்கிறவங்களா இருக்கலாம், பட் இந்த விஷயம் நீங்கள் தெரியாமல் இருக்கலாம். இந்த எக்ஸாம் எழுதும் போது இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் என்ன டிப்ஸ், ஒரு 4 டிப்ஸ் எழுதி வச்சுருக்கேன். இந்த குழந்தைங்கள் இருக்கும்ல, அந்த ஸ்லேட் மாதிரி அதில் 4 டிப்ஸ் எழுதி வச்சுருக்கேன். இப்போ அதை தான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நிறைய நீங்கள் டைரக்ட் கொஷின் தான் சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் எப்படி என்னோடய எக்ஸாம் அப்ரோச் பண்ணேன், பேப்பர் கொடுத்துட்டாங்க. என்னோடய சிஏ ஃபவுண்டேஷன் ஜான் 25ல் லா பேப்பர் தந்ததும் நான் ஃபஸ்ட்டு பண்ணது ஃபஸ்ட்டு கொஷின் தரக்கல. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட் கொஷின்லாம் பார்க்காதுப்பா, எடுத்தோடனே 6th கொஷின் பான்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல, யூடியூப்ல தான் பார்த்தேன். சீனியர்ஸ் அதில் முன்னாடி படித்தவங்க சொல்லுவாங்க ஃபஸ்ட் கொஷின் எதுவுமே கஷ்டமாக இருக்கும், ஸோ 6th கொஷின் பார்க்கலாம் அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 6th கொஷின் என்ன பார்த்தேன்னா, பின்னாடி சப் ஏஜென்ட்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. நான் யூனிட் 9ல் கான்ட்ராக்ட் ஆக்டில் ஏஜென்சின்னு சாப்டர் ஃபிங்கர் டிப்ஸில் எனக்கு எல்லாமே தெரியும். அந்த கர்வத்தில் நான் இந்த ஏஜென்ட்ஸ் அத்தாரிட்டி எமர்ஜென்சி, சப் ஏஜென்ட் இல்லை ஏஜென்ட்ஸ் அத்தாரிட்டி எமர்ஜென்சி இல்லை, செக்ஷன் 189 அது ஒரு டேரக்ட் கொஷின், 6 மார்க் கொஷின். அதை தான் நான் எத்தனை சூஸ் பண்ணேன். பிகாஸ் எனக்கு கொஷின் நல்லா தெரியும், அதனால் எடுத்தோடனே டேரக்ட் கொஷின் நல்லா தெரிஞ்சதுதான் அதை எழுதிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த டேரக்ட் கொஷின் முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் டேரக்ட் கொஷின் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் எழுதிடுங்க. அதே மாதிரி இன்னொரு டேரக்ட் கொஷின்லாம் கண்டிப்பாக நம்ம இந்தியன் ரிலேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்கில் கேட்பான். அது பெரிய கதை மாதிரி கேட்டான், பட் இருந்தாலும் அது ஒரு டேரக்ட் கொஷின் நல்லாவே தெரியும். இந்த இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் 4 இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதுக்கப்புறம் மெட்ரோபாலிட்டன் கோர்ட்னு இருக்கும்ல, அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ 6 மொத்தம் 12 மார்க். இப்போ நீங்கள் அந்த 12 மார்க் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்தில் இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிங்களா, செம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் கடந்துட்டோம், நல்லா எழுதியிருக்கோம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அதே மாதிரி கான்ஃபிடன்ஸில் நெக்ஸ்ட் கொஸ்டினை நீங்கள் அழகாக சூஸ் பண்ணுவீங்க. இது மட்டுமே இல்லை, சில டேரக்ட் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட்டு 7 மார்க், இது 7 மார்க் பாருங்கள். இப்போ இதிலே நான் ஒரு 20 மார்க் இதை சொல்லிட்டேன். 6 12 இது 7 19 மார்க்கிங் பாருங்கள். ரூல்ஸ் ஆஃப் செக்ஷன் இது 117 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் செக்ஷன் 117ல் அந்த ஓல்டஸ்ட் அதான் இருக்கும். ரூல்ஸ் ஆஃப் எதுவும் தெரில, அது பேர் தெரில, பட் செக்ஷன் 117 மட்டும் தெரியும். அது ஒரு டேரக்ட் கொஸ்டின், அதுவும் எழுதியிருப்பேன் நான். அது எவ்வளோ மார்க் போடாங்கலாம் தெரில, பட் நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் டேரக்ட் கொஸ்டின் நான் அட்டன் பண்ணேன். நீங்களும் டேரக்ட் கொஸ்டின் சூஸ் பண்ணுங்கள், ரொம்ப 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 உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இதுதான். நம்ம செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டோன்ட் லீவ் எனி கொஷின். செகண்ட் டிப், நான் மொத்தவங்க சொல்கிற மாதிரி டிப்ஸ்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. ரொம்ப பர்ஃபெக்டான மற்றவங்க வீடியோவில் ரொம்ப ரிப்பீட்டடிவாக மீதிலாம் மற்றவங்க லா ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் அவங்க சொல்லுவாங்கள்ல, அதை தவிர்த்துலாம் நான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு டோன்ட் லீவ் எனி கொஷின். அந்த கொஷின் தெரிலனாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக எதனா ஒன்று எழுதிட்டு வச்சுட்டு வரணும். அதுக்குன்னு நீங்கள் படிக்காதது எழுத சொல்லலை. அட்லீஸ்ட் நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் தெரிஞ்சிருக்கும், சில விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, நீங்கள் லெக்சர் அட்டன் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். கான்ஃபிடென்ட்டாக இல்லை, கொஷின் தெரியல, தயவு செய்து அதை விட்டுட்டு மட்டும் வந்துடாதீங்க. எதனா ஒன்று எழுதி வைங்க. நான் அப்படி தான் பண்ணேன். நான் ப்ரூஃபில் என்னோட ஆன்சர் ஷீட்லாம் காட்டுறேன். இப்போ நம்ம பேஜ் ஒரு நிமிஷம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டேன், ரைட்ஸ் ஆஃப் பையர் அப்படின்னு சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் நினைக்கிறேன். சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், எஸ், சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் ஒரு கொஷின். இந்த கொஷின் எனக்கு தெரியாது, லிட்டரலாக தெரியாது. படித்த மாதிரி ஞாபகம் இருந்துச்சு, எனக்கு தெரியாது. எனக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா, அந்த 4 பாயிண்ட் சொல்ல பார்த்தீங்களா, அதில் மொத்தம் 7 பாயிண்ட் இருக்கும். பட் எனக்கு அந்த நேரத்தில் வெறும் 4 பாயிண்ட் தான் ஞாபகம் இருந்துச்சு. சூட் ஃபார் ப்ரைஸ், சூட் ஃபார் இன்ட்ரெஸ்ட், சூட் ஃபார் பிரீச் ஆஃப் வாரண்டி, சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். இந்த 4 பாயிண்ட் மண்டைக்குள்ளே எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்போ வரைக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஒரு டேரக்ட் கொஸ்டினாக இருக்கேன், நல்லா கேட்டிருக்கான், இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டேன். எனக்கு தெரிலன்னு நான் காட்டல, எனக்கு தெரியும், பட் நான் இன்ஸ்டியூட்டில் செட்டிமேட்டட் லைன் நான் ஃபாலோ பண்ணல, இப்போ லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணல, பட் எனக்கு தெரியுன்ற மாதிரி நான் காமிச்சிட்டேன். அதாவது நம்ம அந்த கமலஹாசன் சொல்கிற மாதிரி வீரம்னு நம்ம இருக்க பயத்தை காட்டாமல் இருக்கிறது தான் வீரம். அது மாதிரி இங்கே பாருங்கள், சூட் ஆஃப் ரைஸ் இருக்கா, 7 மார்க் கொஷின் நினைக்கிறது. 6th கொஷினில் காட்டுருங்க. 6th கொஷினில் பாருங்கள், வாட் ஆர் தி ரைட்ஸ் ஆஃப் பையர்னு இருக்கா, 7 மார்க் கொஷின். இதுவும் டேரக்ட் கொஷின் தான், ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரில இந்த கொஷின். இங்கே பாருங்கள், 7 மார்க்குக்கு நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணேன், 3A தானது, 3A இல்லை சாரி 6C. 6Cயில் நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன், 6Cயில் நான் ஸ்கோர் பண்ண மார்க் 7ல் 3 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ 3 மார்க்குன்றது சாதாரண விஷயமே கிடையாது.
லா மாதிரி பேப்பரில் 2 மார்க்கில் 1 மார்க்கில் ஃபெயில் ஆகலாம் இருக்காங்க. ஸோ 3 மார்க்ன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். 3 மார்க்லாம் சும்மாலாம் தூக்கி விட்டுற மாட்டாங்க. அந்த 3 மார்க் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தெரிஞ்சது தான். அந்த 3 மார்க் எப்பயோ படிச்சு சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல் ஆச்சு. அதே மாதிரி நீங்கள் ஒரு கொஷின் படித்த மாதிரி இருக்குன்னா தயவு செஞ்சு விட்டு வந்தது கடைசியிலாச்சும் எழுதுங்க. ஃபஸ்ட்டு எழுதணும்னு அவசியம் இல்லை. என்ன மாதிரி ஃபஸ்ட்டில் எழுதணும்னு அவசியம் இல்லை. கடைசியிலாச்சும் எழுதணும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபெயில் ஆகிற நிலைமை இருந்தால் அந்த மாதிரி கொஸ்டினாக உங்களுக்கு பாஸ் ஆக்கி விடும். இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் இருக்கும். தயவுசெய்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். 3வது பாயிண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ். லைக் வந்து இப்போ நான் என்னோட Jan 25 எக்ஸாமினேஷனில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு கம்பல்சரி கொஷின் ஃபஸ்ட் கொஷினே தான். என்னை பொறுத்தவரை இந்தியன் கான்ட்ராக்ட் ரேட்டில் அந்த யூனிட் 3 படித்து வச்சிருக்கேன். பட் எனக்கு அது ஒழுங்காக நான் கடைசி அதை ரிவைஸ் பண்ணல. அது என்னோட எப்படி சொல்கிறது, என்னோட கப் ஆஃப் டீ கிடையாது. எனக்கு ரொம்ப கஷ்டமான சாப்டர் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் அந்த யூனிட் 3, 4 அதெல்லாம் வந்து ரொம்ப தலைவலி. அதெல்லாம் நான் தொடவே இல்லை. ஆனால் இது வந்து ஏல வந்து வேலிட் அக்ரிமெண்ட் வாய்ட் அக்ரிமெண்ட் 4th லெசன் நினைக்கிறேன். தெரிஞ்சது ஃபோர்த் யூனிட் நினைக்கிறேன். சாப்டர் ரொம்ப வாய்க்கொள்ள சாப்டர் 2 இந்தியன் கான்ட்ராக்டில் யூனிட் 4ன்னு நினைக்கிறது. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு 7 மார்க் கொஸ்டின் தானே, 7 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வந்து நான் கடைசியில் தான் அட்டென்ட் பண்ணேன். இது என்னன்னா ஜஸ்டிஃபை ஒரு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, அது வேலிடா வாய்டான்னு பாருங்க. எக்ஸாம் தான் வேலிடிட்டி ஆஃப் தி அக்ரிமெண்ட் அந்த ப்ரொவிஷன் தி கான்ட்ராக்ட். இது வேலிட் அக்ரிமெண்ட்டோ வாய்ட் அக்ரிமெண்ட்டோ அதான் கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு பாருங்கள், நான் என்ன பண்ணேன், இதை கடைசியாக இருக்கேன். மொத்தம் நான் 36 பேஜ் எழுதுனா என்னோட லா எக்ஸாமில் 36 பேஜில் 31வது பேஜுங்க பாருங்கள். கடைசி கொஸ்டின் அட்டென்ட் பண்ணேன். இது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து என்னென்னா என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட லாஜிக் தான் யூஸ் பண்ணேன். நான் படிச்சிருப்பாலே ஏற்கனவே ஒரு வேலிடாக இருக்குமா அக்ரிமெண்ட்டாக இது பாருங்கள். சொல்கிறேன், a property worth 2 lakh was agreed to be sold for just 25,000 by a person of unsound mind. இது வந்து void agreement எனக்கு கொஞ்சம் வரைக்கும். இப்போ நான் இது திரும்பி பார்க்கலங்க பாருங்கள். ஃபோர்த் என்னடா ஃபர்ஸ்ட்லேயே இருக்க ஃபோர்த் வாய்ட் அக்ரிமெண்ட். ஏன்னா அன்சோன் மைண்ட் இருக்க பர்சன்ஸ் வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து என்ட்ரு ஆகக்கூடாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் படிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போதே அதெல்லாம் வந்து நான் படித்தது தான். இங்கே வந்து அது வந்து கரெக்டான சாப்டர், அது வந்து கரெக்டான ஸ்டெப் அது. ஸோ வாய்ட் அக்ரிமெண்ட் அது கரெக்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு மார்க். நெக்ஸ்ட்டு ரீசன் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா வெறும் வேலிட் மட்டும் சும்மா எழுதாமல் சும்மா தெரிஞ்ச மாதிரி ரீசனாக எழுதுங்க. டைம் இல்லைனா வந்து வேலிட் வாய்ட் மட்டும் எழுதுங்க. உங்களுக்கு டைம் நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி டைம் இருந்துச்சு. ஸோ நான் ரீசன்லாம் எழுதுறேன். அதுக்கு ஒரு 0.5 மார்க் இங்கே பாருங்கள். இந்த கொஷின்லாம் வந்து எனக்கு மார்க் போடுவாங்கன்னு நான் சத்தியமாக என் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஒரு 3 மார்க் போடுவாங்கன்னு நினச்சேன். பட் நான் கடைசியில் இந்த கொஷினுக்கு எவ்வளோ மார்க் வந்துச்சுன்னா எனக்கு வந்து 7க்கு 5.5 மார்க் வந்துச்சு. லிட்ரலாக வந்து நான் ஷாக் ஆனேன். இந்த கொஷின் எப்படி எனக்கு இவ்வளோ மார்க் வந்துச்சு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரில. ஏன்னா இது ஃபுல்லாக வந்து என்னோட லாஜிக்கு என் மூளையை ரொம்ப கசக்கல். நான் வேலிடாக வாயிடான்னு எழுதினேன். அதுக்கு வந்து அதில் மொத்தம் 4 கொஷின் 4 அட்டென்ட் பண்ணிட்டேன்னா பாருங்கள், எல்லாமே கரெக்ட். வேலிடு வாய்டு எல்லாமே கரெக்டு. அது எப்படின்னு எனக்கு இன்னும் தெரில. ஸோ அது வந்து வெறும் வந்து நம்ம நல்ல நேரம் மட்டும் சொல்ல முடியாது. நம்ம அப்போ என்ன பண்ணுறோன்னு நம்ம லக்கு ஒரு பேஸ்டு ஒரு 10% 90% வந்து நான் எந்த கொஷினும் விட்டுறக்கூடாதுன்னு நினச்சேன். நான் கடைசி நேரத்தில் அந்த கொஷினை அட்டன் பண்ண வேணாம்னு நினச்சேன். எனக்கு அந்த 5.5 மார்க் என்னை விட்டு போயிருக்கோம். நான் 54.5 தான் எடுத்திருப்பேன், 55 தான் எடுத்திருப்பேன். ஸோ எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் அது மேக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த 60 அப்படின்றதும் 55.5 அப்படின்றதும் 55 அப்படின்றது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ். அந்த 5 மார்க் சில பேருக்கு வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு கூட நிர்ணயிக்கலாம். ஸோ எந்த ஒரு கொஸ்டினும் விட்டு வந்தாதீங்க. இது வந்து வாழும் உதாரணம் வந்து நான் தான். இப்போ வந்து அதுக்கு ஆதாரத்தை நான் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு 4வது பாயிண்ட் தான் வந்து கடைசி போனஸ் பாயிண்டாக இருந்துச்சு. போனஸ்லாம் இல்லை, கடைசி பாயிண்டாக நான் சொல்ல போகிற டிப் என்னென்னா ஃபோக்கஸ் ஆன் அண்டர்லைனிங். லா எக்ஸாமில் நீங்கள் ஆன்சர் எழுதுனே அண்டர்லைன் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். ஃபவுண்டேஷன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் +2 எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்கள் லா எக்ஸாம் எழுதுறீங்க, எங்கே நீங்கள் எழுதினாலும் அண்டர்லைன் பண்ணுறது பாயிண்டாக எழுதுறது வந்து ரொம்ப 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 முக்கியம். இது நீங்கள் ப்ரெசன்டேஷனில் அது வந்து கொண்டு வரலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு சின்ன கொஷின். இது ஏஜென்ட்ஸ் அத்தாரிட்டி எமர்ஜென்சி. இது நான் நினச்சா 2 பேஜ் எழுதிருக்க முடியும். பட் எனக்கு 2 பேஜ் எழுதுற அளவுக்கு இது என்ன கண்டென்ட் இருக்குன்னு யோசித்தேன். லைக் நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வலையாக எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆன் தி பாயிண்டில் புல்லட் பாயிண்டில் நீங்கள் வந்து நெத்தி போட்டில் ஆன்சர் கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுன்னு சொன்னாங்க. நான் அதுதான் ஃபாலோ பண்ணேன். ஒரு பேஜ் லிட்டரலாக ஒரு பேஜ் இல்லை, இதில் ஒரு 5 லைன் கிட்ட கேப் விட்ருக்கு பாருங்க. இதில் ஃபுல் போய் கம்யூனிகேட் வித் திஸ் பிரின்சிபல் இதெல்லாம் வந்து நான் வந்து கீ பாயிண்ட் நினச்சேன். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் நெசசிட்டி அப்படின்னு இருக்கு பாருங்கள், போனஃபைடு, இதெல்லாம் வந்து முக்கியமான வார்த்தை, கீவேர்டு. ஏன்னா எல்லோரும் அந்த வார்த்தையை வந்து மிஸ் பண்ணுறாங்க. சில பேருக்கு வந்து தெரியாது. இப்போ நம்ம தனித்துவமாக காட்டணும். எனக்கு போனஃபைடு அப்படின்ற ஒரு
வார்த்தை தெரியுது. இந்த போனஃபைட்லாம் நீங்கள் வந்து ஸ்கூலில் கேள்விப்பட்டிருக்கீங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க. போனஃபைட் நல்லொழுக்கம். நல்லொழுக்கத்தோடு நீங்கள் ஏஜென்ட் ஷுட் ஆக்ட் போனஃபைட் வித் திஸ் பிரின்சிபல். அதாவது நல்லொழுக்கத்தோடு நீங்கள் வந்து அந்த ஆக்ட் வந்து செஞ்சு முடிக்கணும். அதான் வந்து அதோட அர்த்தம். ஸோ போனஃபைட் நீங்கள் அந்த வார்த்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் மேலே இருக்க இம்ப்ரெஷன் வந்து கூட்டம். இன்னும் சொல்ல போனால் இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணதுனால ஓகே அது அந்த புக்கில் என்ன இருக்கோ அப்படியே எழுதலாம் அப்படின்ற இம்ப்ரெஷனை உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும். இது வந்து நான் பர்சனலாக ட்ரீட் பண்ணுறேன். 1000 தான் இருந்தாலும் 6 மார்க் கொஸ்டினுக்கு 5 மார்க் தான் போட்டிருக்காங்க. எல்லாமே எழுதினேன், பரவாயில்ல விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஆர்டினரி ப்ரூடன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? ஆர்டினரி ப்ரூடன்ஸ் அது வந்து முக்கியமான கீவேர்டு. அது நான் அண்டர்லைன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து 4 பாயிண்ட்டு எங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் லா எக்ஸாமில் நிறைய பேர் ரொம்ப 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 ஃபெயில் ஆகிறாங்க. நீங்கள் லைக் போடலன்னா கூட பரவாயில்ல. லா எக்ஸாம் யாருன்னா எழுதுகிற கஷ்டப்படுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை ஷேர் மட்டும் பண்ணுங்கள். இது மாதிரி இருக்குது, யாரோ ஒருத்தன் போடுறான், நீ பாரு அப்படின்னு. சப்ஸ்கிரைப் லைக்லாம் எனக்கு தேவையில்லை. அதை வச்சு நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஸோ மொத்தம் யாருன்னா பெனிஃபிட் அடைஞ்சால் அதுவே எனக்கு போதும். தட்ஸ் அபவுட் தி வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.